கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ரெபண்டன்ட் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அக்டோபர் மாதத்தின் நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயம் கர்த்தர் சகோதரர் கொடுத்திருக்கிற இந்த திட்டத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்தின் நிகழ்ச்சியை கூட நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் உங்கள் கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. தேவன் பாராட்டின இந்த இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புகின்ற கிறிஸ்தவன் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை ஆண்டவருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, மனம் திரும்புதல் என்பது தினமும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல இவ்வாறு சொல்லுகிறது, மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பது பரலோகத்தை மகிழ்விக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலை தேவன் கட்டளையிடுவீராக. உங்க நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்கிற அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்துல கிரியை செய்து ஆண்டவரே, ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவரே அனைவருடைய மத்தியில கொண்டு வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதத்திலேயும் கூட இந்த ரெபண்டன்ட் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலையும் கூட நம்ம எந்த தலைப்பை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், மனம் திரும்புதல். எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கூட, கிறிஸ்தவர்களை அல்லாதவர்களுக்கும் கூட மிகவும் முக்கியமான ஒரு காரியம்தான் இந்த மனம் திரும்புதல். மனம் திரும்புதலை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்பாக, மனம் திரும்புதல்னா என்ன? இதுவே அநேகருக்கு ஒரு புரியாத ஒரு காரியமாக தான் இருக்கிறது. மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பது. மனம் திரும்புதல் இந்த வார்த்தையில இருந்தே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். திரும்புதல், இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த பாதை தவறான பாதை, இல்ல அது சரியில்லாத பாதை என்று நாம் அறியும் பொழுது அந்த இடத்தை விட்டு நம்ம திரும்புறோம். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம சென்று கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையின் பாதை தவறானதாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கும் பொழுது, துன்மார்க்கமாக இருக்கும் பொழுது, நாம் அதை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புவது. அதுவும் எப்படி என்றால் முழு இருதயத்தோடு. அததான் நம்ம மனம் திரும்புதல் என்று நம்ம கூறுகிறோம். வசனம் ஒரு இடத்துல கூட இப்படி சொல்லும், அவர்கள் வாயிலிருந்து என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது என்று. நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதல் கூட அநேகர் வாயினால் அறிக்கையிடலாம், நான் இனிமே இதை செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை இனிமே நான் தொடர மாட்டேன், இல்ல இந்த அக்கிரமத்தை இனிமே நான் தொடர மாட்டேன், என் வாழ்க்கையில நான் இனிமே இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஆனா அது வாயினால் மட்டும்தான் அநேகர் நம்ம அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இருதயம் இன்னும் அந்த பாவத்திற்குள்ளாக தான் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு மனம் திரும்பணும். அப்படி முழு இருதயத்தோடு நம்ம தேவனிடத்துல திரும்பும் பொழுதுதான் அது உண்மையான மனம் திரும்புதலாக காணப்படும். நம்ம மனம் திரும்புதலை குறித்து பேசுறோம். ஏன் மனம் திரும்புதல் இப்போ மிகவும் அவசியமானது? எதற்காக மனம் திரும்புதலை குறித்து இவ்வளவு எல்லா இடங்களிலும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருவன் ஏதோ ஒரு தவறு செய்கிறான். அந்த தவறுனால அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப அதை அவனை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்வாங்கன்னா, இனிமேலாவது நீ மனம் திரும்பி வாழு, இனிமேலாவது இந்த காரியத்தை விட்டுட்டு நீ திருந்தி வாழு அப்படின்னு. எதற்காக அந்த இடத்துல அவனை பார்த்து கூறுகிறார்கள்? அவன் செய்த தவறினால் அவன் பாதிக்கப்படுகிறான். அந்த பாதிப்பு அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிய வருகிறது. ஆனால் இனிமேலாவது நீ திருந்தி வாழு அப்படின்னு. இன்றைக்கும் கூட நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல
நம்ம இருக்கிற இடத்துல நம்மை சுற்றி பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் அழிவுகள், கொத்து கொத்தான மரணங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள். இததான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அநேக குடும்பங்கள் கூட சமாதானத்தை இழந்து தவிக்கிறதான காரியங்கள். எப்பொழுதுமே நம்ம ஒரு பயத்தின் மத்தியிலேயே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கமான காரியங்கள். இந்த பாவத்தின் நிமித்தமாக தான் தேசத்துல அக்கிரமத்தின் நிமித்தமாக தான் தேசத்துல இப்படிப்பட்ட பரிதவிப்பின் காரியங்களும் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அதனாலதான் இப்பொழுது மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்கும் மிகவும் 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 அவசியமாக காணப்படுகிறது. நம்ம வேதத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது 2 பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 2வது நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். நம்ம சிலர் நினைக்கலாம், ஆண்டவர் வராரு அப்படின்ட்டு பல வருடங்களாக சொல்லிட்டு கொண்டு இருக்கிறாங்க, பல நாட்களாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அவர் வருகை வரலையே அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னும் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவர் கூட கெட்டு போகாம நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் தன்னுடைய வருகையை கூட காலம் தாழ்த்தி இன்னும் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். இந்த பொறுமையின் காலத்தை, அவர் வைத்திருக்கிற அந்த பொறுமையின் காலத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார்னா, நமக்கு இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு இந்த கிருபையின் காலத்துல நம்ம என்னென்ன காரியங்களை விட்டு விலகணுமோ, என்னென்ன காரியங்களிலிருந்து நம்ம மனம் திரும்பணுமோ, அந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. அதுதான் அதை குறித்துதான் நம்ம இந்த வசனத்திலேயே பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய சித்தமாகவும் காணப்படுகிறது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இன்னும் அவருடைய வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இதை உணராதபடிக்கு இருக்கிறதான ஒவ்வொருவரும் இந்த நிமிடத்திலேயே நம்ம உணர்ந்து மனம் திரும்பணும் என்றால் அது பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷத்தை தருகிற ஒரு காரியமாக இருக்கும். இதேதான் மத்தேயு 3வது அதிகாரம் நாம் 10வது வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த வசனத்தை என்ன குறித்திருக்கிறது? இதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று. இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அந்த கோடாரி எதற்காக மரத்தின் வேரருகே இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறதுனா, இந்த மரம் நல்ல கனி கொடுக்கும், இப்ப நல்ல கனி கொடுக்கும், இல்ல ஒரு நாள் கழித்து நல்ல கனி கொடுக்கும், ஒரு மாதம் கழித்து நல்ல கனி கொடுக்கும், ஒரு வருடம் கழித்து நல்ல கனி கொடுக்கும் என்று அந்த கோடாரியானது மரத்தின் வேரருகே காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம நல்ல கனி கொடுக்கிறோமா என்பதை அது பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த நம்ம நல்ல கனி கொடாத பட்சத்துல நாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுகிற ஒரு காலமும் வரும். அந்த அக்கினியில போடப்படுவதற்கு முன்பாகவே தேவன் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அந்த நல்ல கனிகளை நம்ம எப்போ கொடுக்க முடியும்? மனம் திரும்பினா மட்டும்தான் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம மாற முடியும். அடுத்து லூக்கா 15வது அதிகாரத்துல 7வது வசனத்துல கூட மனம் திரும்புதலை குறித்து பார்க்கும் பொழுது, 15வது அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதல் எதற்கு அவசியம் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வசனத்துல கூட நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம்.
மனம் திரும்ப அவசியம் இல்லாத அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறாங்க, நீதிமான்களாக இருக்கிறாங்க. தேவன் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்புவதற்கு அவர்களிடத்துல எந்த விதமான பாவ காரியங்களும் இல்ல. அப்படி பரிசுத்தமா இருக்கிற 99 பேரை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்பினால் அதுதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று நான் இந்த வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்துல அப்படி மிகுந்த சந்தோஷம் உண்டாகணும்னா பாவிகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி மனம் திரும்ப வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இந்த 3 வசனங்கள்ல கூட நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஏன் அவசியமா இருக்கிறது, எதற்காக நம்ம மனம் திரும்ப வேண்டும், ஏன் இது எல்லா இடத்திலையும் பேசப்படுகிறது என்றால் அது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. தேவன் நம்மேல அதை தான் விரும்பி கொண்டிருக்கிறார். அதற்காக மனம் திரும்புதல் நமக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. நம்ம மனம் திரும்புதலுக்கான அவசியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம ஏன் மனம் திரும்பணும், மனம் திரும்பினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்துல இந்த 2 வரிகளை நாம பார்க்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்துல மனம் திரும்புதலை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். மனம் திரும்பினால் ரட்சிப்பு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஒரு எண்ணம் என்னவா இருக்கிறதுனா, நம்ம தேவனிடத்துல வந்துட்டோம், நான் ஏசப்பா யாருன்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்னும் பாவத்துலதான் இருக்கும் என்பதை மறந்து விடுறாங்க. ஒரு முறை நம்ம ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போய் விடலாம் அப்படிங்கிறது அநேகருடைய எண்ணமா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப முடிவு பரியந்த நிலைத்து நிற்கணும் அப்படின்னா என்ன, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள சுத்திகரிக்கப்படணும். அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். அப்படி கழுவப்பட்டாதான் நம்ம எந்த பாவமும் அணுகாமல் இருக்க முடியும். இல்லைன்னா பாவம் நம்ம கிட்ட வரதான் செய்யும். அப்படி பாவம் நமக்குள்ள வந்தாலே நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பை இழந்து விடுவோம். அப்படி இழந்த ரட்சிப்பை மீண்டும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் இல்லாம எப்படி நம்மளால ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு மகளாக நம்ம இருக்க முடியும்? உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துல ஒரு உணவு இருக்குது. அந்த உணவு ரொம்ப நாளா அதை நம்ம எடுக்கல, அது ஒரு 2 நாள் அதே பாத்திரத்துல இருக்கும் பொழுது அது கெட்டு போய்விடும். நம்ம கெட்டு போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையில போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரியாணி பாக்கெட்டை வாங்கிட்டு அதே பாத்திரத்துல வைப்போமா, இல்ல புதிய பாத்திரத்துல வைப்போமா? இல்லல்ல, பழைய பாத்திரத்துல அந்த கெட்டு போன உணவோட கூட நம்ம எப்பவுமே பிரியாணியை வைக்க மாட்டோம். இது உலக காரியத்திலேயே நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய காரியத்துல கெட்டு போன ஒரு விஷயத்துல நம்ம எப்படி அந்த இடத்துல ரட்சிப்பை நம்ம எதிர்பார்க்க முடியும்? மனம் திரும்பினால் மட்டும்தான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதை உணராதபடிக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று அநேகர் நாமளே ஏமாற்றி ஒரு பொய்யான, ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த வசனத்தினுடைய உண்மையை நம்ம உணர்ந்தவர்களாக இனிமேல் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு முழுமையான, ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னா நம்ம மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக நாம காணப்படணும். 2வது கூட மனம் திரும்புதல் ஏன் நமக்கு அவசியம் என்று பார்த்தோம்னா, யோபு 22வது அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், யோபு 22வது அதிகாரம் 23ஆம் வசனம். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். இந்த வசனத்துல இருந்து கூட நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, மனம் திரும்பினால் நாம மீண்டும் கட்டப்படுவோம் என்று. மீண்டும் கட்டப்படுவோம் என்றால் நம்ம ஆல்ரெடி ஒரு கட்டின ஒரு சூழ்நிலை தான், ஒரு முழுமையான ஒரு நிலைமையை நம்ம பெற்றிருந்தோம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அதை இழந்திருக்கோம்.
அப்போ நமக்குள்ள பாவம் இருக்க போய் தான் அந்த முழுமையான ஒரு சூழ்நிலையை இழந்து போகும் பொழுது மீண்டும் மனம் திரும்பினால் அந்த இழந்து போன அந்த பாழான ஸ்தலம் கட்டப்படுவது போல நாமளும் மீண்டும் கட்டப்படுவோம். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் ஏதோ ஒரு சூழ்நிலை இல்ல ரொம்ப நாளா அதை வந்து நம்ம கவனிக்கவே இல்லை, அதை பராமரிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பில்டிங் வந்து எப்படி ஆகும்? அது பாழடைந்த ஒரு சூழ்நிலையில வந்து மாறிவிடும். அப்படி பாழடைந்த சூழ்நிலை இருக்கிற ஒரு பில்டிங்ல வந்து நம்ம குடியேறணும் அப்படின்னா முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்? அதே பாழடைந்த பில்டிங்ல போய் நம்ம குடியேறுவோமா? நிச்சயமாக இல்ல. அதை சரி செய்து என்னென்ன ஆல்ட்ரேஷன் அதுல செய்யணும், அந்த பில்டிங்கை வந்து மீண்டும் வந்து புதுப்பிப்பதற்காக என்னென்ன காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்ம வந்து எல்லா காரியங்களையும் செய்து அந்த அந்த கட்டடம் வந்து நம்ம வாழ்வதற்கு தகுதியான ஒரு கட்டடமாக மாற்றின பின்புதான் நம்ம அதுல போய் குடியேறுவோம். அப்படிதானே? அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பாழாய் நம்மளுடைய வாழ்க்கை போய்விட்டது. ஏதோ ஒரு பாவத்தினால, அக்கிரமத்தினால, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறதுனால, இல்ல அவருடைய கட்டளையை மீறி நம்ம வந்து துன்மார்க்கமாய் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டதா? நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். நான் பாழாயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலயும் எந்த அர்த்தமுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கே வந்து மனம் திரும்பும் பொழுது, அதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறபடி, நம்ம மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டேனே, என்னுடைய பரிசுத்தத்தை இழந்து விட்டேனே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் இழந்துட்டேனே, நான் தேவனிடத்துல எனக்கு இருந்த அந்த உறவை நான் இழந்து விட்டேனே என்று அநேகர் வந்து இன்றைக்கு புலம்பை தவிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறது, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ அழாத, நீ புலம்பாத, நீ தேவனிடத்துல மனம் திரும்பினால் நீ திரும்பவும் கட்டப்படுவாய் என்று இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கலாம். நான் தேவனிடத்திற்கு மீண்டுமாக மனம் திரும்புவேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் விட்டு நான் கர்த்தரிடத்துல மனம் திரும்புவேன். கர்த்தர் என்னை மீண்டுமாக கட்டுவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். மூன்றாவதாக கூட ஏன் மனம் திரும்புதல் வந்து நமக்கு அவசியமா இருக்கிறது? எதற்காக நம்ம மனம் திரும்பணும்? மனம் திரும்பினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதுல இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது இந்த உலக காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம், பரலோகத்திற்குரிய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த பூமியில நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாகவும் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பாவத்துல ஒன்றுமே இல்ல, அநேகர் வந்து போதைக்கும் குடிக்கும் வந்து அடிமையாகி எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. குடிக்க அடிமையானதுனால எத்தனை குடும்பங்கள்ல வந்து சமாதானத்தை இழந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்குல வந்து வருமானம் வரும். ஆனா குடிச்சு அந்த பணத்தை எல்லாம் வீணாய் வந்து செலவு பண்றதுனால குடும்பத்தை கவனிக்க முடியாது, பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியாது, குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்ய முடியாது. இதனால என்ன ஏற்படும்? அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும், கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு சூழ்நிலையில வளர்க்க முடியாத ஒரு காரியம் வந்து அந்த குடும்பத்துல வந்து காணப்பட வரும். இப்படி ஒரு குடியினாலேயே எத்தனை குடும்பங்கள்ல வந்து இப்படி பாதிப்புகள் வந்து ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சரியானதாக வாழ முடியாததுனால, வாழ தெரியாததுனால, வாழ விருப்பம் இல்லாததுனால இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நல்ல ஒரு பிழைப்பு, நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வு வந்து ஒவ்வொருவருக்கு காணப்படணும்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விலகி நாம மனம் திரும்பி கர்த்தரிடத்துல முழு மனதோடு நாம திரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும்.
இதே இது நம்ம வந்து ஆதியாகமத்துல வந்து ஆதாமும் ஏவாளையும் குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் உருவாக்குன பின்பு அவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு உணவு உட்கொள்வதற்காக விருட்சங்களை வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களை வைத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்தார். சாவுக்கு ஏதுவான நன்மை தீமை அறியத்தக்கதான கனியையும் வந்து அந்த இடத்துல வைத்து கர்த்தர் அவங்களை குறித்து நோக்கி சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க புசிப்புக்கு நலமான கனியையும் நீங்க புசிக்கலாம், இன்னொன்னு வந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்க புசிக்காதீங்க. அதை புசிக்கிற நாளில் நீங்க சாவீர்கள் என்று கர்த்தர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி கூறினார். ஆனா அவர்கள் செய்த காரியம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது, மற்ற எல்லா விருட்சங்களையுமே புசிக்கலாம்னு சொன்னாரு. ஆனா அவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எல்லாம் விட்டுட்டு எதை புசிக்க கூடாதோ, எதை புசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சாவை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்கதான சாவுக்கு ஏதுவான அந்த கனியை வந்து புசித்தார்கள். அதை புசித்ததுனால அவங்க வாழ்க்கையில நடந்தது என்ன? அவங்க வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து விட்டார்கள், சாவை தேடினார்கள். இன்றைக்கு நமக்கு முன்பாக வந்து 2 விதமான வழிகள் இருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான வழிகளும் இருக்கிறது, சாவுக்கு ஏதுவான வழிகளும் இருக்கிறது. நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழிகள் வந்து மிகவும் குறுகலானதாக தான் இருக்கும், பல பாடுகள் நிறைந்ததாக இருக்கும், உபத்திரவங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த ஒரு பாதையை நான் ஏன் தெரிந்தெடுக்கணுங்கிறதுக்காக சாவுக்கு ஏதுவான அகலமான பாதையை தெரிந்தெடுத்து அதுல பாவமும் அக்கிரமும் வந்து மிகுதியா இருக்கிறது. அது இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக, இந்த உலகத்துல இருக்கிற இந்த கொஞ்ச கால ஒரு இன்பத்திற்காக வந்து அந்த சாவுக்கு ஏதுவான பாதையை நம்ம தெரிந்தெடுத்து ஜீவனை நம்ம இழந்து விடுகிறோம். ஜீவனுக்கு ஏதுவான பாதையை இழந்து விடுகிறோம். நித்திய ஜீவனை வந்து நம்ம இழந்து விடுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளுடைய பாவங்கள் தான். அந்த பாவங்கள்ல இருந்து நம்ம மனம் திரும்பணும் என்றால் சாவுக்கேதுவான பாதையிலிருந்து விலகி நம்ம நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதே அதிகாரத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல கூட 23வது வசனத்துல பார்க்கிறோம். எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சாவதை கர்த்தர் ஒருபோது விரும்புவது கிடையாது. நம்ம பிழைக்கணும். நம்ம வந்து இந்த உலகத்திலையும் சரி, பரலோகத்திலையும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நித்திய ஜீவனை வந்து நம்ம எல்லாருமே சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இததான் கர்த்தர் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கிறாரு. அதுதான் அவருடைய சித்தமாவும் இருக்கிறது. ஆனா நம்ம அநேகர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதை உணராதபடிக்கு சாவை தேடி நம்முடைய வாழ்க்கையை வந்து அழித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாள்லையும் கூட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் விரும்புகிறதான அந்த பிழைப்பை நாம பெற்றுக்கொள்ளணும்னா மனம் திரும்புதல் நம்மளுடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது கூட மனம் திரும்புதல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் அவசியம்னு 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். மனம் திரும்பினால் நாம் ரட்சிக்கப்படுவோம், மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவோம், மனம் திரும்பினால் நாம் பிழைக்கப்படுவோம். இந்த 3 காரியங்களையும் பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம மனம் திரும்புதல் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்ம ஒரு வேதாகமத்துல கூட ஒரு வரலாறை வந்து சரித்திரத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல கூட நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இளைய குமாரன், மூத்த குமாரன். இந்த 2 குமாரர்களை குறித்து நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்து சிறு வயதுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே வந்து கற்றுக் கொடுத்ததான ஒரு காரியம்தான். இதுல என்னன்னா, அந்த இளைய குமாரன் வந்து ஒரு ஸ்டேஜ் வரவும் தன் தகப்பனிடத்துல இருந்து தனக்குரிய அந்த ஆஸ்தி, அந்த சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு தன் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விடுவான். தூரமாய் போய் தன் நண்பர்களுடன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய அந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து விடுவான். இழந்து சாப்பிடுவதற்கு கூட ஒன்று இல்லாம அங்கு பன்றிகளை மேய்க்கும்படியான ஒரு இடத்திற்குள்ள வந்து காணப்படுகிறான். பன்றிகளை மேய்க்கும் பொழுது அந்த பன்றி சாப்பிடுகிற தவிடாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். எப்படி வாழ்ந்த ஒரு மகன், ஒரு செல்வந்தனுடைய மகன், அநேக ஆஸ்திகளுக்கு உரிமை உள்ளவனான ஒருவன் வந்து பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு மீண்டுமாக நினைவு வருகிறது, நான் மீண்டும் என் தகப்பனிடத்திற்கு திரும்புவேன் அப்படின்ட்டு அந்த தகப்பனிடத்துல மீண்டுமாக திரும்பி அந்த லூக்கா 15 அதிகாரத்துல
21வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, லூக்காலின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு ரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவன் பாருங்க, அவன் தவறு செய்தான், உண்மைதான். தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான், உண்மைதான். தகப்பனை விட்டு தூரமாய் போனான், உண்மைதான். ஆனா மீண்டுமாக அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருந்தது. மீண்டும் என் தகப்பனை நோக்கி நான் செல்வேன் என்று தன்னுடைய தகப்பனிடத்துல தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். நான் செய்தது தவறு, உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு கூட நான் இப்பொழுது பாத்திரவானா இல்லாத ஒரு சூழ்நிலையில உமக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னான். ஆனா அந்த தகப்பன் அந்த குமாரனை தள்ளிவிட்டாரா? அந்த குமாரனை கைவிட்டாரா? இல்லை. மீண்டுமாக தன் குமாரனை அணைத்து கொண்டு முத்தம் செய்து அந்த குமாரனுக்கு என்னென்ன மரியாதைகளை செலுத்த வேண்டுமோ எல்லா மரியாதைகளையும் அந்த குமாரனுக்கு கொடுத்து அந்த குமாரனுடைய வருகையை ஒட்டி அவன் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தினான் என்று அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இததான் நம்ம முதலாவது கூட ஒரு வசனத்துல நம்ம இந்த இதுல பார்க்கும் பொழுது கூட லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எப்படி இந்த இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் போய் பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அக்கிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து துன்மார்க்கமாய் இருந்தானோ, அவன் தன்னுடைய நிலைமையை அறிந்தான். நான் பாவம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய நிலைமையை அறிந்து மீண்டுமாக தன் தகப்பனிடத்திற்கு திரும்பும் பொழுது அந்த தகப்பனுடைய வீட்டுல ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஒரு விருந்தே அந்த இடத்துல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் இன்றைக்கும் கூட மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வேலையிலையும் கூட நம்ம ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான, இந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவரும் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், உண்மைதான், அது இல்லைன்ட்டு இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்குள்ள நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை இப்ப எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? நாம் தேவனுக்கு பிரியமானதாக தான் நம்ம இப்பொழுது இருக்கிறோமா, இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த நேரத்திலேயே கர்த்தருடைய சமூகத்துல நாம் அர்ப்பணித்து மனம் திரும்பி தேவனிடத்துல முழு மனதோடு கூட திரும்புவோம். கர்த்தருடைய சமூகத்திற்கு உண்மையானவர்களாக நம்ம மாறும் பொழுது, அவருடைய பார்வைக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தேவன் அதை தான் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். இந்த நாள்லையும் கூட இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே சப்பா, இந்த அக்டோபர் மாதத்திலையும் கூட ஆண்டவரே சப்பா, இந்த ரெப்பண்டன்ட் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் மூலமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நீர் பாராட்டின இந்த நல்ல தயவுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. மனம் திரும்புதல் ஏன் அவசியம் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. மனம் திரும்புதலின் மூலமாக நாங்கள் என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக, உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றும், அப்பா நாங்கள் திரும்பவும் கட்டப்பட வேண்டும் என்றும், அப்பா நாங்கள் பிழைக்கப்பட வேண்டும் என்றும் ஆண்டவரே சப்பா, மனம் திரும்புதல் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமா இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக இந்த வேலையில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களிடத்துல இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நீங்க நீக்கி போட்டு உம்முடைய பார்வைக்கு உகந்தவர்களாக நீர் எங்களை மாற்றி ஆண்டவரே சப்பா, உமக்கு பிரியமானவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை முழுவதுமாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.